வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறாங்க. 2 நண்பர்கள் காட்டுனுள்ள போயிட்டே இருந்தாங்களாம் ஒரு வேலையா. அந்த நண்பர்கள் போயிட்டே இருக்கிற நேரத்துல இருட்டிடுச்சுங்களாம். காடுன்றதுனால கீழ தங்க முடியாது இல்லைங்களா? ஏதாவது மிருகங்கள் அவங்கள சாப்பிட்டுடும்ன்ட்டு மரத்து மேல ஏறலான்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு அவங்க 2 பேருக்கு. மரத்து மேல ஏற முயற்சி பண்ணப்போ கால் தடுக்கி ஒரு பெரிய அகல பாதாளத்துல விழுந்துட்டாங்களாம். அந்த பாதாளம்ன்றது இவங்க நினைச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் அது ரொம்ப ஆழமான கிணறு. பல காலங்களுக்கு முன்னாடி வெட்டின கிணறுன்னு தெரிஞ்சுதுங்களாம். இதுலயும் ஒரு என்ன நல்ல விஷயம்னா, இந்த 2 நண்பர்களுக்கும் நீச்சல் தெரியுங்களாம். சரி விழுந்துட்டோம், இப்ப இருட்டா இருக்கு, அந்த படிக்கட்டெல்லாம் எங்கன்னு தெரியல, காலையில விடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ஏறி வந்துடலான்ற ஒரு நம்பிக்கையில 2 பேருமே மிதந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த ஆழமான கிணறுல. அடுத்த நாள் விடிஞ்சதுங்களாம். விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த 2 நண்பர்கள் படிக்கட்டுங்க ஏதாவது இருக்கான்னு பார்த்தாங்களாம். அந்த கிணறுல படிக்கட்டே இல்லைங்களாம். ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி தேடி பார்த்தாங்களாம். இல்லவே இல்லை. எப்படி பிடிச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறுவோன்ட்டு அவங்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சுங்களாம். அவங்களுக்கு என்ன செய்யறதுனே புரியலையாம். இந்த 2 பேர்ல ஒருத்தர் ரொம்ப தன்னம்பிக்கையுடையவராம். இன்னொருத்தர் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை அவர்கிட்ட கிடையாதான். ரொம்ப பயந்த சுபாவமா. நண்பர்கள்ல ஒருத்தர் நம்பிக்கையா இருக்கிறார் சொன்னேன் இல்லைங்களா? அவர் இந்த கிணத்துல ஏதாவது ஒரு வழி இருக்கும் தப்பிக்கிறதுக்கு நம்பிக்கையோட முயற்சி பண்ணாருங்களாம். அப்போ ஒரு ஆழமான வேறு மேல போறத பார்த்தாருங்களாம். இந்த வேரை பார்த்தவொன்னே அவருக்கு நம்பிக்கை நிறைய வந்துருச்சுங்களாம். கிணத்துக்குள்ள இருக்கிற ஆழமான இடத்துக்கு போய் கூர்மையான கற்கள் எடுத்துட்டு இந்த வேரை 2ஆ பிரிச்சாருங்களாம். ஒண்ணு அவருடைய நண்பனுக்கு, இன்னொன்னு அவருக்குன்ட்டு. வேற 2ஆ பிரிச்சதுக்கு அப்புறம் தன்னுடைய நண்பன் கிட்ட சொன்னாராம், இந்த வேறு அந்த மரத்தோட சேர்ந்து இருக்கு, நம்ம தைரியமா பிடிச்சுக்கிட்டு மேலே ஏறிடலாம், நமக்கு தேவை தன்னம்பிக்கையும் தைரியம் தான் சொன்னாருங்களாம். உடனே இந்த நண்பன் என்ன சொன்னார்னா, ஐயோ எனக்கு பயமா இருக்கு, நான் கீழே விழுந்துட்டேன்னா என்ன ஆகுறது, என் மண்டை உடஞ்சிருமே இருக்கு, எனக்கு நம்பிக்கையே கிடையாது, நீ முதல் போ அப்படின்னு சொன்னாருங்களாம். உடனே இந்த நண்பன் சொன்னாராம், என்கிட்ட இந்த கிணத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நான் சொன்னதுனால தான் இந்த வேர் என் கண்ணில் தென்பட்டுச்சு, நான் உனக்கும் அந்த மந்திரத்தை சொல்கிறேன், அந்த மந்திரத்தை நீ சொல்லிக்கிட்டே மேலே ஏறி வா, நம்ம 2 பேருமே தப்பிச்சிடலான்னு சொன்னாருங்களாம். மந்திரம் என்னதுன்னா நம வேயா, அதுதான். உடனே இந்த நண்பர் கேட்டாரா, நமச்சி வாயாதான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நாம வேயா நான் கேள்விப்பட்டதே இல்லையே. உடனே இந்த நண்பர் சொன்னாராம், இல்ல இதுதான் மந்திரம், இதை சொன்னா நம்ம ஏறிடலாம், அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொன்னாருங்களாம். இவர் சொன்ன மந்திரத்தை உச்சரிச்சுக்கிட்டே மேலே ஏறி அவர் வந்துட்டாராம். இவரும் பின்னாடியே வந்துட்டாருங்களாம். இப்போ 2 பேருமே உயிர் தப்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்ததுக்கு அப்புறமா இந்த நண்பர் சொன்னாராம், இந்த மந்திரத்தை முதலே நீ சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலை, எனக்கு சொல்லியிருந்தா நம்ம அப்பவே தப்பிச்சிட்டு இருக்கலாமே. அது மந்திரமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, அது உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் தரத்துக்காக சொன்ன வார்த்தைகள். என்ன வார்த்தைனா, நம்பிக்கை மனதில் இருந்தால் வெல்லலாம் யாவரும். நன்றி, வணக்கம்.